ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். இன்னைக்கு இந்த கிராண்டான ஸ்லீவ் வந்து எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதோட பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக், அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இப்போ ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். எப்படி வரைஞ்சேங்கிறத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேப் எடுத்துக்கோங்க. டேப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் கரெக்டா லைட்டா ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க, சென்டர் கரெக்டா தெரியறதுக்கு வேண்டி. இப்போ அதோட ஹைட் பாருங்க, கரெக்டா 1.5 இன்ச்சு ஹைட்ல நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த சைடு வரைக்கும் 3 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் 1.5 இன்ச்சு, அதோட லென்த் வந்து 3 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கீழே வந்து 2 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ரைட் சைட்ல அதே மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் இடையில உள்ள ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த சைடில் உள்ள லைன் மட்டும் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும். கீழேயும் மேலேயும் மட்டும் 2 இன்ச்சஸ். நம்ம சைட்லையும் 2 இன்ச்சஸ் கொடுத்தோம்னா ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால 1.5 இன்ச்சஸ் வந்து சைடில் அந்த லைனுக்கு மார்க் பண்ணிட்டு வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இதுல சென்டர்ல நான் ஒரு அந்த பேஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வீட் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நம்பர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு. இப்படி அந்த லைன் ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வரக்கூடிய லைன் ஃபுல்லாவே இந்த பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலதான் நம்ம ஒர்க்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு வேண்டி இதை நான் போட்டுக்கிறேன். எல்லா ட்ரையாங்கிள்லையும் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்லீவ்ல பார்டர் இருக்குல்ல, பார்டர்லையும் இந்த லைன் வந்து வரும், அதுலயும் லைன் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது சிம்பிளான ஒர்க் தான், பார்க்கிறதுக்கு கிராண்டா இருக்கும். பிகாஸ் இதுல வந்து ஃபுல்லா ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு நம்ம ஒர்க் போட்டறதுனால பார்க்கவே லுக்கா இருக்கும், சிம்பிளா இருந்தாலும். மூணாம் நம்பர் பீடு, சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட், இப்படி வச்சு நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஃபுல்லாவே மேல லைன்ஸ் ஃபுல்லாவே அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி எல்லா லைன்லயுமே போட்டுக்கோங்க, நம்ம போட்ட எல்லா லைன்லயுமே போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இனி அடுத்தது அதுல எல்லாத்துலயுமே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ கீழேயும் லைன் போட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ஒரு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லைன் கீழே இருக்கு, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி தான் நான் இந்த ஒர்க்கு இது போடுறேன். பிகாஸ் அதுல வந்து ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைனும் அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைனும் வரும் கீழே. நான் ஃபர்ஸ்ட் இந்த பேஸை ஃபுல்லா போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஸ்டோன் ஐ ஷேப்ல ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் இதுல காட்டுற மாதிரி கோல்டன் கலர்ல ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் அதுல பேஸ்ட் பண்ண போறேன். அதுக்காக இந்த எடுத்து வச்சிருக்கேன். இதுல எந்த இடத்துலலாம் ஸ்டோன் ஒட்ட போறேங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துல இது பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த பார்டர்ல இருந்து கொஞ்சம் மேல ஒரு இது மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு கேப்ல எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து கரெக்டா லெவலா அந்த சைடுக்கு வர மாதிரி 1.5 இன்ச்சு கேப்ல எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லாவே நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு இடையில உள்ள இடத்துல ஒர்க் வரும். ஐ ஷேப்ல வரக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒர்க்கு ட்ரை பண்றீங்கன்னா. இப்போ க்ளூ போட்டுக்கிறேன். ரெண்டு சைடுமே நான் வந்து பேஸ்ட் பண்ண போறேன், அதனால ரெண்டு சைடும் போட்டிருக்கேன். இப்போ லைட்டா அந்த நீடிலோட பேக் சைட்ல க்ளூவை வந்து டச் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டோனை வந்து நான் அப்படியே அந்த நீடில் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். கை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், இது ஈஸியா வேலை முடியும். இதனால இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த ஸ்லீவ்லாம் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு. ஃபஸ்ட்டு உள்ள இது வந்து ஒரு இதில் ஒரு 4 ஸ்டெப்பு வச்சு ஒரு ஒர்க் மாதிரி வரும். அது வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் போட்டேன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு, இப்படி 3 வரும். இது நான் பேக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வரும்போது போட்டுக்கிறேன். டியூபு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ். மீடியம் சைஸ் சீக்வன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்த தேர்ட் ஸ்டெப்புக்கு ஒரு 3ஆம் நம்பர் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சுகர் பீடு, சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அங்கேருந்து வரும்போது இதை நீங்கள் நீடில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் பீடு. இப்போ நான் போடுற மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி லைனாக எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம 2வது போட்டது மாதிரி தான். சீக்வன்ஸு, சுகர் பீடு, டியூபு. இது 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட கட் பீடும் சுகர் பீடும். இப்படி ஒரு 5 ஸ்டெப்பு வரும். இதுதான் ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகுது. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கணும். ஒரு கட் பீடு, அடுத்த ஒரு சுகர் பீடு வச்சு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இனி அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதில் வந்து ஒரு கட் பீடு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி தான் ஒரு கட் பீடு, சுகர் பீடு வச்சு நாட் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டியூபு, சீக்வன்ஸு, சுகர் பீடு, இந்த 3 இப்படி ஃபுல்லாகவே அந்த ஃபஸ்ட்டு உள்ள ட்ரையாங்கிள் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் மேலே. அதுக்கப்புறம் பார்டரில் கீழே வருதுல்ல அந்த லைன்லையும் அதே மாதிரி தான் வரும். பேக் நெக்லையும் ஃப்ரண்ட் நெக்லையும் இந்த லைன் இதில் வந்து நம்ம ஒரு 4 ஸ்டெப்பாக போடுறோம். ஒரு 4 ட்ரையாங்கிள் இருக்குதா, அதில் வந்து ஒரே ஒரு லைனில் ஃபுல்லாகவே இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் வர மாதிரி நான் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்க. இது முடிச்சுட்டு இதில் நான் அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒர்க் போடுறதுக்கு. அயன் நீடில் வச்சு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பிகினராக இருந்து ஒரு ப்ளவுஸு ஸ்டார்ட் பண்ணும்போதே அயன் நீடில் வந்துச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அயன் நீடில் தான் உங்களுக்கு ஒர்க்கை வந்து ஸ்பீடாகவும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால சொல்கிறேன். துளிப் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் அது வச்சு ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க்கை முடிக்க முடியாது. அதனால அயன் நீடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லைன் ஃபுல்லாகவே இப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேக் எல்லாமே இது பண்ணிக்கணும். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் எல்லா ட்ரையாங்கிளையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். நம்மக்கிட்ட ஆரி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. என்னோட ஷாப் வந்து ரிலையன்ஸ் மால் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கிறதுக்கு வந்து அதில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கீழே சரி த்ரெட் வச்சு லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்டரில் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரே ஒரு லைன் தான் வந்திருக்கு வச்சு அந்த ஒர்க்கை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ் வர ப்ளூ கலர்னால கொஞ்சம் நல்லா இந்த ஒர்க்குக்கு ரொம்பவே செட் ஆச்சுது, அழகாக இருந்துச்சு ஃபைனலாக. இப்போ நான் உங்களுக்கு பேக் நெக் காட்டுறேன் பாருங்கள். பேக் நெக்கு நான் இதே மாதிரி தான் போட்டிருந்தேன்.
ஸ்லீவ்ல பார்டர்ல வரக்கூடிய அதே லைனை வந்து நான் இது பேக் நெக்ல கொடுத்துருந்தேன். கீழே புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் பிளவுஸ் வீடியோஸ் வேணா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். பாய்.